நீ வந்துட்டியா? நானும் நம்ம எங்கே போகிறோம்னா வேறு எங்கேயும் கிடையாது. அதே வழிதான் நம்ம எனக்கு எப்படி கேட்க போய் வீடியோ போகணுமோ அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம போகிறோம். போகிற வழிக்கு என்ன எல்லாத்தையும் காப்பாற்றாங்க. என்ன கொஞ்சம் 6 மணியான பொழுது முடியாது. ரேட்டாக்க நம்ம ஊர் மாதிரி எல்லாம் முடியாது. ரேட்டாக ஆகும். இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்களா? சேட்டை செய்தால் தான் இடையில எனக்கு பிடிக்காது. கேமரா எங்கேயும் வாங்க போகலாம். சந்தன மல்லிகையில் கூலி கட்டி போட்டே தாயினி கண்மலரு நாளே நல்லேனோ வெப்பல வீசி கேட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்மலரு நாளே நல்லேனோ. கொஞ்ச நேரத்தில் விளைஞ்சிடும். 1/2 மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். அப்படியே போகிற வழியில் என்னன்னு பார்ப்போம். மாப்பிள்ள ஏதோ கருத்து சொல்கிறாப்புல என்னன்னு நினைக்கிறீங்க? ஹலோ டேய் பையா ரவுடிங்களோட நம்ம வீட்டாண்ட வந்துட்டானா? ஹலோ டேய் கேக்குதா கேக்கலடா உனக்கு? கேட்கலன்றது மட்டும் கேட்குது. டேய் கேக்கலன்றது மட்டும் கேக்குதாடா உனக்கு? டேய் பையா அடியாளுங்களோட நேரா வந்து நிக்கிறான்டா இங்க. டேய் இங்கே ஒரே வண்டியாக போயிட்டு இருக்குடா. டேய் அப்படின்னா நீ போன கடைக்கு நம்ம திரும்பி வந்துருக்கோம். அதை தாண்டி தான் நம்ம போகிறோம். என்னங்க எல்லாரும் மாதிரியும் நீங்களும் இளையராஜா ஜால்ரா போடுறீங்களா? பாட்டு எப்படி இருக்கு, என்ன பண்றது? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வராண்டி இடம் வந்தாச்சு. இந்த இடத்துக்கு தான் நம்ம வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, தெரியுதா? ஃபுல்லாக முடி விட்டுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினாக தெரியுதா? அங்கே தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காமெடியை மட்டும் பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு விஷயத்தை காட்ட போகிறோம். நம்ம நம்ம அந்த காலத்தில் ராமராஜன் படத்தில் வந்து வில்லுப்பாட்டுக்கடை படத்தில் வந்து கவுண்டமணி செந்தில் வந்து காசு போட்டால் ஜூஸ் கிடைக்குமா, செந்தில் காமெடி பண்ணுவோம் அப்படின்னு. அந்த மிஷின் தான் அது. நம்ம வந்து இதில் டோக்கன் போட்டோம்னா நமக்கு என்ன ஜூஸ் வேணுமோ அதில் வந்துடும். இதுதான் இங்கே செய்யுங்க. அது இங்கே அந்த படம் எடுத்து சிங்கப்பூர், நம்ம இருக்கிறது மலேசியா. மேட் இன் மலேசியா ஆகிடும். சரி வாங்க துணி துவைக்க போயிடுவோமா? பார்ப்போம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தால ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்துடா அவன் ட்ரெஸ்ஸை மட்டும் ஒழுங்காக வச்சுக்குவேன். மாமார் துணியை மட்டும் கீழே அள்ளி போகிறான் பற்றிங்களா? இந்த அநியாயம் பண்ணுறான் பாருங்க. அவ்வளோதான், உள்ளே அள்ளி போட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் நம்ம செய்ய இனிமேல் தான் இருக்குது. சும்மா அள்ளி போட்டோன்னா ஓடிடாது. இதுக்கு மேலே உள்ளே இன்னொன்று போட்டால் தான் சுற்ற ஆரம்பிக்கும். அது என்னங்கிறத அப்புறம் காட்டுறோம். அவ்வளோதான், துணியெல்லாம் உள்ளே போட்டாச்சு. மூடிடுவாப்புல. ஓகே, அவ்வளோதான். இப்போ அதுக்குள்ளே மிஷின் ஓடாது. இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, பார்ப்போம். இதான் இந்த ஊர் காசு 5 கோடி தான். நம்ம ஊர் காசு எவ்வளோ நேரம்? நம்ம ஊர் காசை ஒரு குறைஞ்சது 50 150 ரூபா வரும். 150 உள்ள ஒரே காய். இப்போ மெயினான ஐட்டமே தான். 8 இருந்தால் 8 ஊருக்கு போன்னு சொல்லுவாங்க. அந்த 8 போட்டால் தான் அந்த மிஷினே ஓடும். வந்துச்சு. மாப்பிள்ளைக்கு சரியாக போட தெரியல, போனது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. நல்லா ஒழுங்காக விடும் மாப்பிள்ளை உள்ள. நல்லா விடுவில்லை நீ தான் உள்ள. ஐயா மறுபடியும் வந்துச்சு. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை உள்ள நல்லா ஒழுங்காக விடும் மாப்பிள்ளை. 10 வழியாக போகணும். என்னங்கிற பார்த்துட்டு கொஞ்சம் கூடிய விரைவிலே கூப்பிடுவோம். கொஞ்சம் மிஷின் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. இந்த பார்ப்போம். மாமா என்ன சொன்னாரு? 4 சக்கர காருக்குள்ள யாரு? நம்ம மாமா நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. எவ்வளவு நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு? பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது. மிஷின் வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ உள்ள காசை விட்டுக்கிட்டு இருக்கோம். சவுண்ட் இருக்குதா? இப்போ பாருங்க, அவ்வளோதான். உள்ள காசு போட்டால் டோக்கன் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். அதை உள்ளே போட்டால் தான் அந்த மிஷின் சுத்தம். பாருங்கள், மாப்பிள்ளை எடுக்கலாம் பாருங்கள். எடுக்க மாப்பிள்ள கையால் என்ன உதவுறதா இல்லை, ஒழுங்காக எடுக்க மாப்பிள்ள. கை பாருங்களேன், எடுக்க மட்டும் பாருங்கள். 12 காய் டோக்கனை கையில் கட்டுங்க. இதுதான் மக்கள் இந்த ஊர் டோக்கன். இதை போட்டால் தான் அந்த மிஷினே வேலை செய்யும். பாருங்கள், நம்ம காயினை போடுறோம். இந்த ஓட்டை பார்த்துங்க. நம்ம வரிசையாக இதில் வந்து 6 காயின் போட்டால் தான் அதை வந்து மிஷினை சுற்ற ஆரம்பிக்கும். 6 டோக்கன் போடணும். இது போட்டதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் ஹாட் வாட்டரா, ஹோம் வாட்டரா, கோல்டு வாட்டரான்னு கொடுத்துருக்காங்க. ஹோம் வாட்டர். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நார்மலான தண்ணியில் துவைக்க போகிறோம். ஹோம் கொடுத்துருக்கோம். கொடுங்க. அதுக்கு இன்னொரு காயின் போட்டால் தான் ஹோம் வாட்டர் சுத்தம். பேசா தண்ணி கிடையாது இல்லை. பேசானா இங்கே வந்து பொதுவாக மலேசியாவில் பேசா போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுக்க போகிறோம். ஸ்டார்ட் கொடுத்தோம்னா மிஷின் ஓட ஆரம்பிச்சு.
இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டை அடிச்சு ஆடி பாடி சம்பாதிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தா எங்க வீட்டுல அனுப்புறியோ. எங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராமு. இந்த 50 ரூபா காசுக்கு எக்கடா போற. நீ வந்து இதில் கொடுத்துருக்க டைம் 24 நிமிஷம். நம்ம குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் கம்மியாக உட்காந்துருக்காங்க. இதை துவைச்சி இதுவே புளிஞ்சு கொடுத்துரும். அடுத்து காய போடுறத அப்புறம் காட்டுறோம். இப்போ துணி முடிஞ்சிருச்சு. அன்னை துணி எடுக்க போகிறாரு இப்போ. எல்லாரும் இங்கே பாருங்க. ஆ அப்படியே என்னண்ணே எது வாடகை வருதா? இங்கே பாருங்க. அப்படியே பாருங்க. அப்படியே வாசனை கமகம்னு கொடுக்குதுங்க. இதாங்க கையில் ஒய்யா உண்மையை நினைச்சேன், சிரிச்சேன். அண்ணே அண்ணே துணியை கொடுத்துருப்பாரு. சந்தன மல்லிகையில் கூலி கட்டி போட்டே தாயினி கண்மலருதாலே நல்லேனோ வெப்பல வீசி கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண்மலருதாலே நல்லேனோ. அவ்வளோதான் முடியாச்சு. அதே மாதிரி போட்டு அங்கே துவைக்கிறதுக்கு நம்ம போட்ட டோக்கன் மாதிரி இங்கேயும் டோக்கன் போட்டால் தான் சுத்தம். 8 நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க. 8 நாள் இருந்தால் தான் மலேசியா பிழைக்கலாம். எல்லாத்துக்கும் இங்கே பாருங்க ஓடிடுச்சு. அப்படியே எப்படி சுத்தம் மட்டும் பாருங்க. ரவுண்டாக சுற்றிருக்கேன். இன்றைய ராசி பலன். கடகராசி நேயர்களே, உங்களுடைய கடாப்பலை பிடிக்க காவால போடுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மகர ராசி நேயர்களே, ஒரு டைரிக்காக மத்தவங்களை மாட்டி விட்டு ஓடுறது மகா பாவம். ஃபைனலாக துணியை துவைச்சி 1 மணி நேரத்தில் துவைச்சி முடிச்சாச்சு. காய போட்டு நீ அவ்வளோதான் வீட்டுக்கு போனேன் மறுபடியும் பாருங்க படுத்து. ப்ளஸ் நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் துவைச்சி பேக் பண்ணியாச்சு. நீ ஸ்ட்ரைட்டாக ரூமில் போய் அவ்வளோதான் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். பழைய வேலைக்கு போக வேண்டியதான். அடுத்த வீடு சந்திக்க வரைக்கும் மாமா மாப்பிள்ளை சந்தி காட்சியை பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உள்ள யாரு? வெளிய நாங்க. உள்ள யாரு? வெளிய நாங்க. வெளிய நாங்க.